இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை புரிஞ்சுக்கோங்க. இது கண்டினியூட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான். ஜென்ம ஜென்மாந்திரமாக இந்த சாதனை நம்ம அனுசரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்பயும் அதை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ செய்கிற சாதனை எல்லாம் முன்னாடி செஞ்சுட்டே இருந்திருக்கோம். தினம் 1 hour ஒரு வருஷத்துக்கு காயத்ரி ஜபம் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க, பண்ணுங்க. இந்த டிவைன் பிளான் படி செஞ்சுட்டு போனால் ஜென்ம சம்பந்தம் புரியும். ஏன் நம்ம ஒரே பிளேஸில் பிறந்திருக்கோம், ஒரே ஊரில், அதெல்லாம் உங்களுக்கு நன்னா விவரம் புரியும். அப்போ அந்த ஜென்மத்தில் நான் என்னவா பிறந்திருக்கேன், அப்போ மகாராஜா அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மகாராஜா அந்த ஊரில் பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா ஒன்றும் அது உபயோகப்படாது. நீங்கள் எந்த பெயரில் எந்த தேசத்தில் இருந்தா அப்படிங்கிறது தெரியாது. அங்கே நீ தெரிஞ்சின்ற சம்ஸ்காரம் புரியும். இப்போ நம்மளில் 5ஆம் வாய்ப்பாடு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 5ஆம் வாய்ப்பாடு எந்த டீச்சர் எந்த ஸ்கூலில் எப்போ சொல்லி கொடுத்தா அது இப்போ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஆனால் வாய்ப்பாடு ஞாபகம் இருக்குது. அந்த வாய்ப்பாடு எப்போ உங்களுக்கு தேவையோ அது வெளியில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஜென்ம ஜென்மாந்தரத்தில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட நம்மக்கிட்ட இந்த சாதனை செய்யும்போது வெளியில் வரும். அப்போ ஜென்ம ஜென்மாந்திர சம்ஸ்காரத்தில் நீ என்னவா இருந்த, நீ உன்னோட சம்ஸ்கார காமன் சென்ஸை உபயோகிச்சுட்டு அதை திருத்திக்கலாம். நீ எந்த அது ரொம்ப நீ பண்ண இன்வால்மெண்ட்டு பண்ணும்போது ஏரியா புரியும். அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை கவனிச்சுட்டு அதை நீ மாற்றிக்கவும் முடியும். ஆனால் நீ 1 வருஷம் சாதனை கண்டினியூஸாக பண்ணணும். துஷ்குணங்கள்லாம் இருக்க, அதை மாற்றிக்கலாம், நல்லதை எடுத்துக்கலாம். இது மாதிரி டெய்லி பண்ணும்போது உன்னோட லைஃபு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். டெய்லி ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். தீட்சை எடுத்துட்டு தூங்கினா எதுவும் வராது. வேலை பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஜபம் பண்ணணும். ஜென்மம் பாஸ்ட் ஜென்மம் தெரியறதோட வரப்போகிற ஜென்மமும் தெரியும். 1 வருஷம்தான் கண்டினியூவாக பண்ணணும். மெல்லாதி வெங்கடகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். அதில் ரொம்ப நல்ல புக்கு. மாஸ்டர், நாங்கள் புக்கெல்லாம் படிக்க மாட்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியணும். நடக்கவே நடக்காது. கெமிஸ்ட்ரி வரணுன்னா காலேஜுக்கு போகணும், ப்ராக்டிக்கல் பண்ணணும், படிக்கணும், அப்போ தான் வரும். எட்கர் கேசரி எழுதின மெனி மேன்ஷன் புக்கும் படிக்கணும். தினா செர்மினாரா அப்படின்னு ஒரு டாக்டர், எம்டி, சைக்காலஜிஸ்ட்டு. அவர் எழுதின புக்கு மெனி மேன்ஷன் ஆதாரப்பட்டு தான் எழுதியிருக்கு. நீ எந்தவித கர்மம் செஞ்சால் எப்படிப்பட்ட பலன் வரும் அப்படின்னு விவரமாக இருக்குது. அவர் ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கார். இந்த புக்கை ஆதாரமாக வச்சு ஜெயம்னு ஒரு புக்கு மல்லாதி வெங்கடகிருஷ்ணன் எழுதியிருக்கார். அதையும் படிங்கோ. அதில் வர பிரதி அக்ஷரம் சத்தியமே. மெனி மேன்ஷன் புக்கை ஆதாரமாக வச்சு தான் எழுதியிருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம், லைப்ரரியில் போய் படிக்கலாம். நமக்கு எல்லா இதுவும் 7 கர்மாவை ஆதாரப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம். மூலாதாரத ஆதாரம் கர்மா செய்கிறோம், மணிப்பூரகம், அநாகதம், இப்படி. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த புக்கை படிச்சிருக்கணும்.
அதை புரிஞ்சுட்டுருக்கணும். அதில் என்ன மாற்றிக்கணுமோ, ஹவு டு சேஞ்ச் யுவர் லைஃப், அதையும் பண்ணிட்டு இருக்கணும். என்கிட்ட எல்லோரும் வந்து குழந்தைகள்லாம் என் பொண்ணு பிள்ளையெல்லாம் என் பேச்சை கேட்குறதில்ல அப்படின்னு சொல்கிறா. நீ ஏன் எதுக்கு இந்த சூழ்நிலையில் பிறந்தான்னு உனக்கு தெரியுமா? நீ அந்த புக்கை படி, புரியும். சயின்ஸ் அப்படின்னா தியரியும் படிக்கணும். நான் வந்து எல்லா குருட்டையும் போய் எல்லாம் கேட்டுட்டேன். அப்பா எல்லாருமே, எனக்கு ஒரு ரோகம் இருந்தது, எல்லாரும் என்னோடய ரோகத்தை அதிகப்படுத்தினாலே தவிர யாரும் குறைக்கலை. என்ன ரோகம் எனக்கு? தட்சணமே பண்ணணும், இம்மீடியட். எந்த ஒரு வேலையும் நல்ல வேலையும் உடனே பண்ணிடணும், அப்புறம் செய்யலாம். நோ. சில குழந்தைகள் ஃபோன் கேட்குறா, பெட் வெயிட்டிங் பண்ணுறா, 14 வயசாகுது, இன்னும் பெட் வெயிட்டிங் பண்ணுறா அப்படின்னு வருத்தப்படுறா. இது வந்து பெட் வெயிட்டிங்லாம் மருந்தால் குணம் ஆகாது. கர்ம சித்தாந்தத்தில் இது ஒரு விசேஷமான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த புக்கை படித்தா நன்னா புரியும். நமக்கு வர கஷ்டம்லாம் அது ஒரு கஷ்டமே இல்லை. அதெல்லாம் நம்மளை திசை திருப்புறதுக்கு தான். நமக்கு ஜென்ம ஜென்மாந்திர லிங்க்கு தெரியல. அதனால் ஆக்சுவலாக வர நமக்கு கஷ்டம் இதெல்லாம் கஷ்டமே இல்லை. இதெல்லாம் அந்த புக்கில் இருக்குது. அந்த புக்கை படித்தா உங்களுக்கு எல்லாம் விவரமாக தெரியும். யதா யதாஹி தர்மஸ்ய கலா க்ல நிர்பவதி பாரத அப்யுத்தானாம் மதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது நம்ம எப்போ சுவாசம் எடுக்கும்போதும் இந்த நினைவுபடுத்திக்கணும். இது எங்கேயோ போய் நம்ம யுத்தம் பண்ண வேண்டாம், நம்ம சரீரத்தில் நடக்கணும். யதா யதாஹி தர்மஸ்ய, நம்ம சுவாசிக்கும்போது நம்ம சரீரத்திலேயே இது வைரஸ் சேர்ந்துடுறது, நம்மளோட வேண்டாத பதார்த்தம் நம்ம சரீரத்தில் போயிடுறது. சுவாசத்தோட யுத்தம் பண்ணுறது. சம்பவாமி யூகே கே, யூ ஷுட் அவேர் இட். இது வந்து திருஷ்டிகோண வித்யன்னு தான் சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தை ரொம்ப படுத்துறது அப்படின்னா, அவன் அப்பா இருக்கும்போது அவன் அப்பாவோட திருஷ்டி அந்த குழந்தைக்கிட்ட இருக்கும். அது பிடிவாதம் பிடிக்காது. அப்பா அண்ணன்ட போனாக்க இது பிடிவாதம் பண்ணும். யுகம் அப்படின்னா மணி. யூ ஷுட் அவேர் ஆஃப் இட். உன்னோட திருஷ்டி மாறினா போகிறோம். சுவாசம் மீது திருஷ்டி வைக்கணும். சுவாசம் மீது திருஷ்டி வச்சு இருந்தாக்க அப்போ தர்மஸ்தாபனம் ரொம்ப சுலபமாக நடக்கும். நமக்கு சுவாசம் மீது அவேர்னஸ் இல்லை. விஸ்வாசம்னா என்ன? விசிஷ்டமான சுவாசம். விசிஷ்டமான சுவாசம் இருந்தால் பலன் இருக்கும். விஸ்வாசம் இருக்கணும்னா யூ ஷுட் நோ ஹவு டு பிரெத். நீ எதுவுமே செய்ய வேண்டாம். சயின்ஸ் மொத்தமும் அப்சர்வேஷன் தான். சயின்ஸை அவள் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்சர்வ் தான் பண்ணுவாள். 3 காலம் சொல்லுவோம்: பிரயோகம், பரிசீலனை, இன்ஃபரன்ஸ். அப்சர்வேஷன் மட்டும் பண்ணு. அந்த மாதிரி ஒரு சமயத்தை ஏற்படுத்திக்கிறது சூழ்நிலை.
சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் சிரக சம்பிரேஷ்ய நாசிகாகிரம் ஸ்வம் திசஸ்ஸான் அவலோகயன். நம்ம எப்போதும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும். அப்போ நம்ம சுவாசத்தை அப்சர்வ் பண்ணினா அந்த சுவாசமே நம்மளை அழிச்சிட்டு போகும். அதே விஸ்வாசம். அப்போ உன்னோட லைஃப்பில் தேவத்துவம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சிம்பிள். இவ்வளவுதானா அப்படின்னு கேட்குறது புரியுறது. ஸ்விட்சை போட்டுட்டா நம்ம எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் எது வேணால் உபயோகிக்கலாம். சுவாசம்தான் ஸ்விட்சு. இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டா உன்னிட தெய்வத்துவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உன்னை சுற்றி தெய்வீக சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டா பூமி சொர்க்கம் ஆகிடும். நம்ம சொர்க்கத்துக்காக எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் சொர்க்கம் வர ஆரம்பிச்சிடும். இதையே நிறைய பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா அவா வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டா சொர்க்கம் ஆகிடும். ஆஸ் சிம்பிள். 1 hour செய்கிற காயத்ரி மந்திரம் இது இந்த பலனை உனக்கு தரும். அதன் மீது உனக்கு ஓரியன்டேஷன் இருக்கணும். அதுக்காக தான் ரிப்பீட்டடாக புக்கு படிக்கணும். அப்பப்போ மறந்து போயிடும். குருவோட ஆத்ம கதை, மாதாஜியோட ஆத்ம கதை எல்லாம் படிக்கணும். மினி மேன்ஷன் புக்கும் படிக்கணும். பிரசாதம், அதாவது கெட்டுப்போன மாம்சத்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும்படி வீரபிரம்மம் அவரோட சிஷ்யனுக்கு சொல்கிறார். யாரும் சாப்பிடல, ஒரே ஒரு சிஷ்யன் சாப்பிட்றதுக்கு போகிறான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆகாரம் மனசை எப்படி மாற்றுறது அப்படின்னு மாதாஜி கூட சொல்கிறா. நீ ரா ஃபுட்டு எடுத்துக்கிறியோ குக்குடு ஃபுட்டு எடுத்துக்கிறியோ அதை பற்றி இல்லை. ஆகாரம் எந்த பாவனையில் சாப்பிட்ற அது ரொம்ப முக்கியம். நம்ம பிளேட்டில் ஒரு யந்திரம் போட்டுண்டு அதில் சாப்பாடு வச்சுட்டு அதை நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது இதெல்லாம் இப்போ ஒரு கர்மகாண்டம் மாதிரி ஆயிடுத்து. மானசிக ஸ்திதி இல்லை. இந்த யந்திரம் போட்டுக்கிறதுனால அன்னன்னைக்கு உண்டான கிரகம் நமக்கு அனுகூல பரிஸ்திதியை தருது. மானசிக பிரயோகம் ரொம்ப முக்கியம். அன்னன்னைக்கு கிரகத்துக்கு உண்டான சம்பந்தப்பட்ட யந்திரம். போஜனம் பகவானோட ஸ்வரூபமாக நினச்சி சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்னம் கலந்து வாசலில் கொண்டு போய் பட்சிக்கோ இதுக்கோ அப்படி வச்சுடணும். சாப்பாடு சாப்பிட்டப்புறம் நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த சாப்பாடு சமஸ்த லோகத்துலேயும் பசியாக இருக்கிற மனுஷா பிராணிகளுக்கு எல்லாருக்கும் போகிறது அப்படின்னு மானசீகமாக நினச்சிண்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரு. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் போகும். எல்லாரும் பகவான் நம்ம சுவாசம் மூலமாக நம்மள்கிட்ட பிரவேசிக்கிறார். அவர் உள்ளே இருக்கிற இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் கூட எடுத்துடுறார். சுவாசத்தை ரொம்ப கவனிங்கோ. பகவானை எங்கேயும் தேட வேண்டாம், நம்மள்கிட்டே இருக்கார்.